வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே அருள் அமுதம் ஆசிரியர் பக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் சிந்திக்கின்றோம் நண்பர்களே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். குடும்பத்துல அமைதியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகம் இருக்கு? நம்மிடம்தான் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் எனில் உங்கள் பதிலுக்கு 100 மதிப்பெண் போடலாம். பிறரிடம் எதிர்பார்த்தால் மதிப்பெண் மட்டுமல்ல, விளைவும் 0 தான். பொதுவாக ஒரு குடும்பத்தின் தலைவர் பொறுப்பாக சிறப்பாக நடந்து மற்றவர்களும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி செய்து அனுசரித்து வாழ்ந்தால் அக்குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். இதில் கணவன், மனைவி, குழந்தைகள் மட்டும் உள்ள சிறு குடும்பமானால் அதை நிர்வகிப்பது சற்று எளிது. கொஞ்சம் பெரிய குடும்பமானால் ஒருவருக்கொருவர் அனுசரிப்பதில் சிரமம் ஏற்படத்தான் செய்யும். இதனால்தான் மகரிஷி அவர்கள் சுற்றுத்தினரை எண்ணிக்கை பெருக பெருக மன அமைதி கெடும் என்றார்கள். குடும்ப அமைதியில் ஒரு குடும்ப தலைவருக்கு தான் முக்கிய பொறுப்பு என்றாலும் சுவாமிஜி கூறுவது போல யார் அறிவில் உயர்ந்தவர்களோ அவர்கள் பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இதற்கு உயர்ந்த பண்புகளான பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகியவை மிகவும் அவசியம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே பொறுமையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வரும். விட்டு கொடுத்தல் என வரும்போது பொதுவாக பெண்களையே எதிர்பார்ப்பது வழக்கம். ஆனால் பெண்ணுக்கு பெண்ணே, அதாவது மாமியார் மருமகள் என்று எதிர்த்தரப்பில் நிற்கும்போது யார் விட்டு கொடுப்பது என்பதில் பிரச்சனை வந்துவிடும். ஆக யார் அறிவில் உயர்ந்தவர்கள் என்பதை, யார் அதிகம் விட்டு கொடுக்கிறார்கள் என்பதை வைத்துதான் தீர்மானிக்கலாம். விட்டு கொடுப்பதை ஒரு தியாகமாக நினைத்து கூட செய்ய வேண்டியதில்லை. அதன் பலன் நமக்கும் தான் என்ற எண்ணம் இருந்தால் கூட போதும். எந்த பிரச்சனைக்கும் எதிராளியின் இடத்தில் நாம் இருந்து சிந்தித்தால் அவர்கள் பக்கம் நியாயம் புலப்படும். விட்டு கொடுக்கும் பெரிய மனம் தானாக வரும். உண்மை உணர்வுடன் பிறர் நலன் விரும்பி அவர்களது விருப்பத்தை மனதில் கொண்டு நமக்கும் ஏற்படும் சிரமங்களை கூட பொருட்படுத்தாது விட்டு கொடுக்கும் போது ஏற்படும் நிறைவு அலாதியானது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் நன்மை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈச நிலை அறிந்தோர் என்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் பல காரணங்களால் ஏற்படலாம். தாய் தந்தையரின் முறையற்ற கண்டிப்பு அல்லது அலட்சிய போக்கு, கணவன் மனைவியின் முரண்பட்ட செயல்கள், குழந்தைகளின் தவறான நடவடிக்கைகள், சுற்றத்தினரின் தவறான எதிர்பார்ப்புகள், ஏதோ ஒன்றால் நமது மனநிலை பாதிக்கப்படலாம். குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படலாம். இன்னொரு முக்கியமான காரணம் சுயநலம், பிறர் நலம், விருப்பம், தேவை எதையும் கண்டுகொள்ளாமல் தன் நலனே பெரிது என நினைத்து செயலாற்றும் போது பிரச்சனைகள் தலை தூக்கும். சில குடும்பத்தில் சாதாரண நிலையில் இருக்கும் போது அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக உழைப்பார்கள். ஆனால் பொருள் சேரும்போது, பணம் எனும் மாயை கண்ணை மறைக்கும் போது பிரச்சனைகள் வரத் தொடங்கும். இதற்கு தலையாய காரணம் இருப்பது தான் என்னும் அகம். எச்செயலுமே நம்மால் நடந்தது என்று நினைக்காமல் பிறர் பங்கையும் இறை கருணையையும் ஒவ்வொருவரும் நினைக்க தொடங்குகையில் கருத்து வேறுபாடு தலை தூக்க வாய்ப்பிருக்காது. சில பேரை பார்க்கலாம், வெளிநபர்கள் நண்பர்களிடம் காட்டுகின்ற அக்கறையை குடும்பத் தலைவர்களிடமும் குடும்பத்தில் இருக்கும் மற்ற உறுப்பினர்களிடமும் தனக்காக உழைப்பவர்களிடமும் காட்ட மாட்டார்கள். நம்மை நோக்கடிப்பவர்களை நாம் நேசிக்கலாம், நம்மை நேசிப்பவர்களை
ஒருபோதும் நோகடிக்க கூடாது என்பார்கள் மகரிஷி அவர்கள். தேவையற்ற வாக்குவாதம் பல குடும்பங்களில் அமைதியற்ற நிலையை உருவாக்கி விடுகின்றது. உடலுக்கும் பக்கவாதம் போல் குடும்பத்திற்கு வாக்குவாதம் குடும்ப செயல்பாட்டை தடுத்துவிடும். அடுத்தவரது வாதத்தை வெல்வது வெற்றியல்ல, அவரது மனதை வெல்வதுதான் வெற்றி. மகரிஷியின் பொன்மொழி இது. பிறர் மனத்தை வெல்வது எளிதா என்று கேட்கலாம். அதற்கு மகரிஷி வழி சொல்லியிருக்கிறார்களே. எவருக்கும் எப்போது நன்மையை விளைவிக்க நாட்டமாயிருந்தால் போதும், எவர் மனத்தையும் வெல்லலாம். ஒரு மனவள கலைஞனாக குடும்ப அமைதிக்கு நம் பங்கு என்ன? தனி மனித அமைதி மூலம் உலக அமைதிக்கான பாதையை வகுத்து தந்த மகானின் வழி நடந்து வருகிறோம். குறைந்தபட்சம் நமது குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடிந்தால்தான் நாம் கற்ற கல்விக்கு கிடைத்த பலன் என்று சொல்லலாம். குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் நமக்கு வைக்கப்படும் தேர்வுகள். இதில் நாம் தேர்வது நமது அறிவாட்சி திறனை பொறுத்தே உள்ளது. விட்டு கொடுக்க வேண்டிய இடம், கண்டிப்புடன் நடக்க வேண்டிய பொழுது, சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை, நழுவ வேண்டிய சமயம், பொறுமை காக்க சினத்தை பொய்யாக காட்ட வேண்டிய சூழ்நிலை, இவற்றை மிகவும் சரியாக கணித்து சரியான முடிவெடுத்து நடந்து கொள்வது நமது அறிவாட்சி திறனின் வெளிப்பாடாகவும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியாகவும் இருக்கும். மொத்தத்தில் சமயோஜித புத்தி என்பார்களே, இது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமோ அல்லது வாரமோ ஒரு முறையோ குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமான விஷயங்களை பேசிக்கொள்வதும் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்ப்பதும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். டிவியும் செல்போனும் நமது பெரும்பாலான நேரத்தை குடும்பத்தினருடன் செலவழிப்பதை தடுத்து விடுகின்றன. டிவியை பற்றிய ஒரு ஜோக். இப்போதெல்லாம் மக்கள் தங்கள் சச்சரவுகளை மறந்து சீரியலில் வரும் சண்டைகளை ரசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்பவும் அவசியமான சூழ்நிலை தவிர ஒருவரை பற்றி பிறரிடம் குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும். பிறர் தன்னை உயர்வாக நினைப்பதையே எவரும் விரும்புவர். நாமும் அப்படித்தானே? குறையே இருந்தால் கூட அது வெளியே தெரிவதை எவராது விரும்புவோமா? இந்த அடிப்படை உண்மை தெரிந்தால் போதும். குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவர் அனாவசியமாக குறை கூறுவது குறையும். குடும்பத்தில் உள்ள நபர்களை ஒற்றுமையாக கட்டி போடக்கூடியது இரண்டு உணர்வுகள். ஒன்று அன்பு, ஒருவர் மேல் மற்றவர் காட்டும் அக்கறை, பாசம், பிரியம். இதுல ஏதோ ஒண்ணுதான். மற்றொன்று கடமை. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தத்தம் கடமை உணர்ந்து செயலாற்றினால் நிச்சயம் அந்த குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சியோடு செல்வ வளமும் சேர்ந்து வளரும். சண்டை, சச்சரவு, அபிப்பிராய பேதம் நிறைந்த இடத்தில் அருள் இழப்போடு பொருள் இழப்பும் சேர்ந்து வரும். குடும்ப ஒற்றுமையை நினைக்கும் போது ஒரு ஜோக் நினைவிற்கு வருகின்றது. நண்பர் ஒருவர் கேட்கிறார், உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வரும்போது நீங்க எந்த பக்கம் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த நண்பர் சொன்னாராம், தெருப்பக்கம் அப்படின்னு சொன்னாராம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலை என்பார்களே மகரிஷி அவர்கள். வேறு தீர்வே கிடைக்காத போது சிலருக்கு இதுதான் வழி. நான் திருந்து என்ன பயன், அவர் திருந்த வேண்டாமா என்று நினைக்காமல் முதலில் நம்மை திருத்திக் கொள்வோம், அடுத்தவர் தாமே திருந்தி விடுவார் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.